மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி பெண்ணே நீயே சக்தி. எல்லாருக்கும் வணக்கம். நான் முனைவர் சரண்யா ஜெயக்குமார், கல்வி உளவியலாளர். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. 102.3 பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு பேக் போன் சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட மனநிலைக்கு யாரு பேக் போன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ மனநலம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளும் நிறைய விஷயங்களும் வந்து எதிர்கொள்றாங்க பெண்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வி உளவியலாளர் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. உங்களுக்கும் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த பெண்கள் தினத்துக்கு வந்து முதல் பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும். நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல்ல வேற யார் கையிலயும் குடுத்துறக்கூடாது. அல்டிமேட் மேம். லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும், வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இதுல வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவங்கதான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம அம்மாங்கள்ல இருந்து நம்மள இருந்து எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். பட் அவங்களோட மனநலம் எப்படி இருக்கு அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு அவங்க நேரம் இல்ல. அத பத்தி சொல்லுங்க மேம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது விமென்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்டன்டு தான், ஓவர் பர்டன்டு தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நிறைய பெண்களுக்கு வந்து வீட்டு வேலைகள் நிறைய இருக்கு. ஆபீஸ் வேலையும் அவங்க தான் பார்க்கணும். அவங்க சம்பாரிச்சா தான் பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியுங்கிற நிலைமையில நிறைய லேடிஸ் வீட்ல இருக்கு. அப்போ அதுல ஈஸியா அவங்க தியாகம் பண்ணிடுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் கேர், தூக்கம், எக்ஸசைஸ், ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடுறது, இதெல்லாம் அவங்க செய்யாத விட்டுருவாங்க. சோ இதுல பிரச்சனை வரும்போது ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒன் பாயிண்ட்ல உடம்பு காட்டிரும். ஹெல்த்ல வந்து பிரச்சனை வரும்போதுதான், ஐயோ நம்ம சரியா நம்ம உடம்ப பாத்துக்கலையேன்னா, அப்ப இத்தனை நாள் யார பாத்துக்கிட்டோமோ அவங்களே நம்ம பர்டன் பண்ணிடுற மாதிரி ஆயிடும். நிறைய நம்ம வீட்ல அம்மாக்கள் அதான் செய்வாங்க. சமைச்சாங்கன்னா எல்லாருக்கும் குடுப்பாங்க, அவங்க கம்மியா சாப்பிடுவாங்க. காய்கறி எல்லாம் மத்தவங்களுக்கு குடுப்பாங்க, அவங்க சாப்பிடுறது கிடையாது. அப்போ கடைசியில அப்படி ஒரு 60 வயசு வரும்போது அவங்களுக்கு தான் மூட்டு வலி ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் யாருக்கு கஷ்டம்? அவங்கள பாத்துக்கிற குழந்தைகளுக்கு தான் கஷ்டம். சோ என்னதான் நம்ம ஒர்க், லைஃப், பேலன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும், நமக்கு பெருசா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது எல்லாத்தையும் தாண்டி, செல்ஃப் கேர், தூக்கம், சாப்பாடு, நம்மளுக்கான கொஞ்சம் எக்ஸர்சைஸ் இது எல்லாத்தையும் எக்காரணத்த கொண்டும் விட்டு குடுத்துறக் கூடாது. அது எப்படி மேம் பேலன்ஸா பண்றதுக்கு? ஏன்னா நெறைய பேருக்கு அதுதான் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இதுலயும் டென்ஷன் ஆயிடுவாங்க, அதுலயும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுல வந்து அவங்க ஹெல்த், அவங்க மனம் எல்லாமே வந்து எமோஷனலா வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. இந்த மாரி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும்போது. எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணலாம் மேம்? விமென் வந்து விமெனா இருக்கட்டும், மென்னா இருக்கட்டும், தே ஷுட் லேர்ன் டு சே நோ. இப்போ நான் வந்து 9 to 6 ஒரு ஜாப் செய்றேன் அப்படின்னா, இல்ல அந்த வேலை வந்து எனக்கு 10 மணி வரைக்கும் இழுக்குதுன்னா, 1 நாள் 2 நாள் இழுக்கலாம். தினம்தோறும் எனக்கு இந்த வேலை 10 மணி வரைக்கும், 10 மணி வரைக்கும்னா, உங்க பாஸ் கிட்ட உங்களுக்கு நோ சொல்ல தெரியணும். இல்ல அப்படி உங்களுக்கு டைம் குடுக்காத வேலைய மாத்தி இன்னொரு வேலைய எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ண தெரியணும். ஒரு ம். சுழல்ல நம்ம மாட்டிக்க கூடாது. நெறைய லேடீஸ்க்கு வந்து நோ சொல்ல தெரியாது. இங்கிட்டும் நோ சொல்ல தெரியாது, அங்கிட்டும் நோ சொல்ல தெரியாது. இல்ல எல்லாருக்கும் ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பர்டன் அவங்க மேல தான் வரும். சோ இத்தன நேரம் நான் வேலைக்கு குடுக்குறேன் அப்படின்னா, இத்தன நேரம் ஃபேமிலிக்கு குடுக்கணும். இத்தன நேரம் அவங்களுக்குமே குடுக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே குடுக்கணும். இல்லையா? சோ இந்த டைம் மேனேஜ்மென்ட்ட கரெக்ட் பண்ணினாலே, நெறைய விஷயங்கள சரி பண்ணிக்க முடியும். ஆனா, லேடீஸ் வந்து அத செய்யறது கிடையாது. நெறைய பேர் இல்ல நான் செய்ற வேலையில எனக்கு டைமே இல்ல. வீட்லயே தாம்மா இருப்பாங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனா, அந்த வொர்க் ஃப்ரம் ஹோம்லயே பிள்ளைங்க பக்கத்து ரூம்லயே இருக்கும். ஆனா, அது பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இவங்க சிஸ்டம ஷட் டவுன் பண்ணும்போது நைட் 11 மணி. சோ, நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க? வேலை இம்பார்ட்டன்ட் தான். ஆனா, அந்த வேலையில நீங்க சம்பாரிக்கிறது உங்க ஃபேமிலிக்கு டைமே குடுக்கல அப்டின்னா, அப்பதான் அங்க பிரச்சனை வருது. எல்லாத்தையும் பேலன்ஸ் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா, நோ சொல்ல தெரிஞ்சதுன்னா, அப்போ யூ கேன் பி சக்சஸ்ஃபுல். பெண்கள் வந்து பொதுவா வந்து இந்த மன உறுதிய வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேம். அதுக்கு அவங்க என்ன செய்யணும் மேம்? ஏன்னா நெறைய பெண்கள் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. ஆனா ஏதோ ஒரு எமோஷனல் இதுல வந்து ஒரு மாரி வீக் ஆயிடுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னா தன்னம்பிக்கை இல்லாம உடைஞ்சு போயிடுறாங்க. அந்த மாரி பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? எல்லா பெண்களுக்குள்ளயும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு. ம். அது இல்லாம இருக்கவே இருக்காது. நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஒரு போலீஸா வொர்க் பண்ற ஒரு லேடி, இல்ல ஒரு பெரிய பதவியில இருக்கிறவங்க, அவங்க தான் வாவ்! சூப்பர் பவர்ஃபுல் வுமன் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா ம். அப்படி கிடையாது. வீட்ல வெறும் ஹவுஸ் ஒய்ஃபா மட்டுமே இருந்து, அந்த ஃபேமிலியோட பேலன்ஸ, அந்த ஃபேமிலியோட எமோஷனல் பேலன்ஸ மெயின்டெயின் பண்ற பெண்ணுக்கும் ஆக்சுவலி அந்த தன்னம்பிக்கை நெறைய இருக்கு.
அவங்கதான் ம். பேலன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. நான் சொல்றது ம். புரியுதா? ஆனா, அதுல அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறது இல்லங்கிறது தான் பிரச்சனை. ம். அவங்க இல்ல நான் பண்றது பத்தல, பத்தல, பத்தல. ஆல்சோ இன்னைக்கு சோசியல் மீடியா, இப்ப இந்த மகளிர் தினத்தன்று நம்ம கூப்பிட்டு பாராட்டுறவங்க எல்லாம் கூட யாரு? யாரோ ஏதோ வாழ்க்கையில எங்கேயோ சாதிச்சவங்க. ஆனா ம். நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அவங்களோட வேலைய அவங்க சக்சஸ்ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க எத்தன பேர் இருக்கிறாங்க? அது வெறும் 2 குழந்தைகள பாத்துக்கிட்டு, அவங்களோட சிக்கான மாமியார் பாத்துக்கிட்டு, அப்படி இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் இல்லையா? என்ன சொல்றது? பெஞ்ச் மார்க்கா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பெஞ்ச் மார்க்க எங்கிட்டோ தூக்கி வச்சுக்கிட்டு, தன்னம்பிக்கை இல்லாத பெண்கள் அப்படின்னு மத்தவங்கள பிராண்ட் பண்ணிறவே முடியாது. ம். எல்லாருக்குமே இருக்கு. ஆனா, அது ஸ்பெஷலா நம்ப வளர்த்துக்கணும், வெளியில தெரியணும்னா, வாயத் தொறந்து பெண்கள் பேசணும். ம். எப்பவுமே நான் நினைக்கிறது மத்தவங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. யாருக்கும் புரியாது. நீங்க வாயத் தொறந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சில லேடீஸ் இன்னைக்கு கல்யாண நாள், அவர் எனக்கு ஒரு பூ கூட வாங்கி தரல மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட கவுன்சிலிங்ல. ம். சரி நீங்க அவர் வாங்கி தரல விடுங்க. ஈவினிங் ஆனா வாங்க வெளியில போலாம். எனக்கு ஒரு முழம் பூ வாங்கி குடுங்க அப்படின்னு சொன்னா செய்யாமலா இருக்க போறாங்க. ஆனா ம். அத செய்யறது கிடையாது. இல்ல ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணுவாங்க. அவ என் பர்த்டே ஃபோன் பண்ணா விஷ் பண்ணவே இல்ல மேடம். அப்படி நான் முக்கியம் இல்லாத ஆளா போயிட்டேன். ம். அப்படின்னுவாங்க. நீங்களா ஒண்ணு நெனச்சுக்கிட்டு, நீங்களா உங்கள தாழ்த்திக்காதீங்க. சில நேரங்கள்ல வாய தொறந்து கேட்கறனால, நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போயிட போறது கிடையாது. நமக்கு என்ன தேவையோ வாய தொறந்து கேட்க பழகணும். கேட்டா கிடைக்கும். ஒரு சமூகமோ, இல்ல ஒரு குடும்பமோ அந்த பெண்ணை எப்படி மேம் சந்தோஷமா வச்சுக்கலாம்? ஏன்னா, நெறைய பெண்கள் மத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. ஆனா, அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்டா, கொஸ்டின் மார்க்கேவா தான் இருக்கும். அதாவது பெண்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம பெண்களை இப்படி நம்ம போற்றிட்டு இருக்கோம், எப்படி பாராட்டிட்டு இருக்கோம், இப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேரோட ஒரு குடும்பத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல, இன்னொரு குடும்பத்துல அந்த பொண்ண பிளான்ட் பண்ணி, இனிமே இதுதான் உன் வாழ்க்கை. கல்யாணம் ம். ஆயிடுச்சு. இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு சொல்றது தான் இன்னும் நம்ம சமூகமா இருக்கு. ஆமாவா? இல்லையா? அப்போ ஆமா. எங்க வளர்ந்தாலோ, யாரு வளர்த்தாங்களோ, அவங்க கிட்ட இருந்து மொத்தமா விலகி இன்னொரு இடத்துல போகும்போது, அவங்க இந்த பொண்ண வளர்க்கல. இந்த பொண்ணோட பிஹேவியர் அவங்களுக்கு சில நேரம் பிடிக்கலாம், சில நேரம் பிடிக்காம இருக்கலாம். ஆமாவா? இல்லையா? ஆமா. ஆனாலும் இந்த பொண்ணு அங்க ஷி ஹாஸ் டு த்ரைவ் இல்லையா? அங்கேயும் அது எஸ். வாழணும். அப்போ சில நேரங்கள்ல அங்க வாழ்றதுக்கே ஒரு வழி இல்லாம கொட்டி, 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 "நீ சரியில்ல. நீ உன்ன வளர்த்த விதம் சரியில்ல. உங்க வீட்ல எதுவுமே இல்ல." இந்த மாதிரி எல்லாம் ஒரு குடும்பத்துல நடக்கும்போது, ஒரு பொண்ணால இத ஹேண்டில் பண்ணவே முடியாது. உங்க வீட்டுக்கு வர்ற மருமகள நீங்க பெருசா பாராட்டி, போற்றி தலையில தூக்கி வச்சு காட்டியும் பரவால்ல. அட்லீஸ்ட் கீழ கால்ல போட்டு மிதிக்காதீங்க. அந்த பொண்ணு சும்மா இருக்க விடுங்க. அது பாட்டுக்கு இந்த வீட்ல வாழ்றது எப்படின்னு அது கத்துக்கும். அது வாழும். 2வது இன்னைக்கு எல்லா பெண்களுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது. இல்லையா? இன்னாரோட மகள், இன்னாரோட அ மனைவி, இன்னாரோட மருமகள் அப்படிங்கிறதையும் தாண்டி, அவங்க யாரு அப்படிங்கிற ஒரு அடையாளம் தேவைப்படுது. அந்த அடையாளத்த தேடி கரெக்ட்டா ஒரு 25 வயசுக்கு மேல அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சுரும். ம். அதுவரைக்கும் ஓகே. கல்யாணம், பிள்ளைக்குட்டி ஒரு மாரி இருக்கும். ஆனா அந்த 25, 28 வயசு வரும்போது, எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணுமே, வேணுமேன்னு தோணும்போது, தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த பொண்ண ஊக்குவிச்சா நல்லா இருக்கும். கல்யாணம் ஆனா நெறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்டின்னா, வேலைக்கு போறது அப்படிங்கிறது வேலைக்கு வேண்டான்னு சொல்றதும் நம்ம கேள்விப்படுறோம். அதே மாரி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, நீங்க வேலைக்கு போ வேண்டாம். அவ்ளோ நாள் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அவங்களே பார்த்துட்டு, அவங்களே ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு, இல்ல இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது, பெண்கள் என்ன மாரியான மனநிலைக்கு ஆளாகுறாங்க? அந்த மாரி பெண்கள. நான் ஒரு வொர்க்கிங் வுமன்னால, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெண் அப்படிங்கிறது நல்லா வேலைக்கு போணும், நல்லா சம்பாரிக்கணும், வீட்ட பாத்துக்கணும், எல்லாரையும் பாத்துக்கணும் அந்த மாதிரி. ஆனா, ம். என்ன மாதிரியே யோசிக்கிற லேடீஸ் எல்லாருமே இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்ப எங்க ம். அம்மாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும், அவங்களுக்கு வீட்ல தான் இருக்க பிடிச்சிருக்கு. ஓகே. அவங்களுக்கு வேலைக்கெல்லாம் போக பிடிக்காது. நான் ம். சொல்றது புரியுதா? ஆனா, புரியுது. அந்த ஆசைய கொண்டாந்து என் மேலயோ, இல்ல எங்க வீட்ல இருக்கிற ஒரு மருமக மேலயோ அவங்க திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது. ஆ. நான் சொல்றது புரியுதா? ஆமா, ஆமா. அண்ட் நெறைய குடும்பங்கள் பண்ற பிரச்சனை, தப்பு என்னன்னா, ஒரு பொண்ண நீங்க தேர்ந்தெடுத்து மருமகளா தேர்ந்தெடுக்கும்போது, அந்த பொண்ணுக்கு வேலைக்கு போகுற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ம். புரிஞ்சுகிட்டு உண்மைய பேசணும். நெறைய குடும்பங்கள் என்ன சொல்றாங்க? ஐயோ!
கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கண்டிப்பா வேலைக்கு போலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அது கல்யாணம் பண்ணி வந்த அப்புறமா மூஞ்ச தூக்குறது, குறை கண்டுபிடிக்கிறது, இல்ல வேலைய விட்டுரும்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு புதுசா சொல்றது, அது சரி வராது. அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ம். ஏன்னா நெறைய கப்பிள் கவுன்சிலிங் வரும்போது, அந்த பொண்ணு வந்து சொல்லும், மேம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போன்னு தான் மேம் சொன்னாங்க. இப்ப ம். என்னடான்னா போகாத, போகாதன்னு சொல்றாங்க. இத ம். முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். அப்ப இவங்க என்ன ம். சொல்லுவாங்க, இல்ல அப்பதான் அந்த கல்யாணம் ஓகே ஆகும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். 1000 பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ண முடியாது. ம். அத பண்ணாதீங்க. உண்மைய சொல்லுங்க. உண்மைய சொல்லி ஒரு பொண்ண வந்து நீங்க கரெக்ட்டா உங்க ஃபேமிலிக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க. திடீர்னு அந்த பொண்ணு மேல அப்படி ஒரு பர்டன போடுறது வந்து, அது குடும்பத்துக்கு நல்லதா இருக்காது. அண்ட் நெறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படிச்ச பொண்ணு வேணும். சரி, படிச்ச பொண்ணு எதுக்கு வேணும்? பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் குடுக்க வேணும். அது ம். வேலைக்கு போக்கூடாது. எம்எஸ்சி படிச்சிருக்கணும். ஆனா வேலைக்கு போக்கூடாது. சரி எம்எஸ்சி படிச்ச சில பிள்ளைங்க வேலைக்கு போக விருப்பப்பட மாட்டாங்க. அவங்கள தேடி புடிங்க. வேலைக்கு போணும்னு ஆசைப்படுற பிள்ளைகள தேர்ந்தெடுத்து கைய கால கட்டி போட்டு வீட்ல உட்கார வைக்காதீங்க. அது ம். அந்த பொண்ணுக்கு மட்டும் மென்டல் டார்ச்சர் இல்லம்மா. ம். அப்படி இருக்கிற பெண்கள வீட்லயே வச்சிருக்க முடியாது. வீட்ல இருக்கவங்களலாம் போட்டு பிச்சு புடுங்கி எடுத்துருவாங்க. சின்ன ம். சின்ன விஷயங்கள கூட பெருசுபடுத்துவாங்க. "ஏன் நீ எல்லாத்துக்கும் சண்டை போடுற?" அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் கன்ஃப்யூஸ் ஆவாரு. ஏன்னா, அவங்களுக்கு ஐடென்டிட்டில பிரச்சனை இருக்கு. அவங்க ம். செய்யற வேலை அவங்களுக்கு இன்னும் ஃபுல்லா பிடிக்கல. அப்ப அந்த குடும்பத்துல பிரச்சனை வரத்தானே செய்யும். ஓகே. அதிகமா பெண்கள் வந்து எந்த பிரச்சனைக்காக உங்கள வந்து தேடி வராங்க சி அப்டின்னு? நான் ரொம்ப அழகா என்னால கேட்டகரைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஆ. ஏஜ் வைஸ் அதாவது ம். அடாலசென்ட் கேர்ள்ஸ் வந்து எதுக்கு வருவாங்க அப்டின்னா, எங்க அம்மா என்ன டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு சரியா படிக்க முடியல. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. என் ம். ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு சண்டை. இந்த காரணத்துக்காக வருவாங்க. ம். அப்படியே ஸ்லோலி ஒரு ஏர்லி 20ஸ்ல இருக்காங்க அப்படின்னா, எனக்கு இவர கல்யாணம் பண்ணிக்கிறதா வேணாமான்னு தெரியல. கன்ஃப்யூஷனா இருக்கு. அதனால மேரிட்டல் கவுன்சிலிங் வேணும். எனக்கு கரியர் சாய்ஸ் வேணும். இதுக்காக வருவாங்க. ஒரு 25 வயசுக்கு மேல போச்சுன்னா, எங்க மாமியார் வந்து என்ன பாத்துக்க மாட்டேங்கிறாங்க சரியா. இல்ல என்னால அவங்கள பாத்துக்கவே முடியல. எனக்கு இந்த வீட்ல இடமே கிடையாது. எனக்கு கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கு என்னோட ஹஸ்பண்ட் வீடு. எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. என் ஹஸ்பண்டோட சண்டை. இந்த மாரி பிரச்சனைகளுக்கு அந்த 25 தாண்டுனோனே வருவாங்க. அதுக்கப்புறமா குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷத்துக்கும் அந்த மாமியார் கூட இருக்கிற பிரச்சனைகள், வொர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த மாரி விஷயங்களுக்கு வருவாங்க. ஆனா அந்த குழந்தை டீனேஜ்க்கு வந்துருச்சுன்னா, அப்புறம் பேரண்டிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் தான் வருவாங்க. அவங்களுக்குள்ள இருக்க ம். பிரச்சனைகள்லாம் கூட அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஐயோ! ம். நாங்க ஏதோ இத பெருசா நெனச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்க போட்ட சண்டையில இப்ப இந்த குழந்தை தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ம். இந்த குழந்தைய இப்ப எப்படி எங்களுக்கு ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. அப்படின்னு அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியும். அண்ட் ஒரு 40 டூ 55 இருக்கிறவங்க பெருசா எதுக்கும் வர்றது கிடையாது. அவங்களால ஓரளவுக்கு அவங்கள பேலன்ஸ் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் திரும்ப 55க்கு மேல சரியா தூங்க முடியல. என் மருமக என்ன மதிக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த வீட்ல ஒரு மரியாதை இல்லாம இருக்கு. அந்த மாதிரி ஃபீல் பண்ற லேடீஸ் வருவாங்க. சோ நீங்க இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, விமென்னுக்கு ஒரு ஒரு வயசுல ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. கான்ஸ்டன்ட்டா இதுதான் இந்த சமூகத்துல இருக்க பெரிய பிரச்சனை இதுதான். அப்படின்னு பொதுப்படையா சொல்லிடவே முடியாது. 2 பேருக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அப்படிங்கிறது பொதுவா நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல பெண்கள் என்ன மேம் பண்ணலாம்? சோ உட்கார்ந்து பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டிவா இருக்கலாம். அத பத்தி சொல்லுங்க மேம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கும், ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரெயின் டிஃபரன்ஸஸ புரிஞ்சுக்கணும். ஓகே. ம். இந்த லெஃப்ட் பிரெயினுக்கும், ரைட் பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய ம். கனெக்ஷன் பெண்களுக்கு அதிகம். ம். ஆண்களுக்கு கம்மி. அப்போ ம். இந்த அதிகமான கனெக்ஷன் இருக்கிறதுனால, பெண்களால பர்த்டே, வெட்டிங் டே, புருஷன் கடைசியா திட்டுன டே, எல்லா ம். டேவும் ஞாபகத்துல இருக்கும். ஓகே. எப்ப யார் யாரு என்னென்ன செஞ்சா ஆ. எல்லாம் ஞாபகத்துல இருக்கும். ஆனா ஆண்களோட மூளை அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு ம். காலையில வந்து இன்னைக்கு கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா? அப்படின்னா, "ஐய்யய்யோ! கல்யாண நாளா இன்னைக்கு? சரி, ஓகே. ஓகே. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது." அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு உங்கள அவங்களுக்கு பிடிக்கல. ம். அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல அப்படிங்கிறது கிடையாது. ம். அவங்களால ஒரு விஷயத்துல தாம்மா ஃபோக்கஸ் பண்ண முடியும். சோ, புரியுது. ஆ. ஆணும், பெண்ணும் பயாலஜிக்கலி வெவ்வேறு அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லையா? ம். இன்னொரு ஆமா. விஷயம், சி ஆண்களுக்கு வந்து அ எப்பவுமே ஒரு சண்டை அப்படின்னு ஒண்ணு வரும்போது, நின்னு பேசி, 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 பேசி சண்டை போடுற திறன் கிடையாது.
ஒரு ம். கிட்டத்தட்ட 2, 3 சதவீத ஆண்களுக்கு தான் அந்த திறன் இருக்கு. 95, 97% அவங்களுக்கு வந்து நின்னு பேசி, 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 பேசி சண்டை போடுவோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, நம்மளோட மூளையில ஆமிக்டாலான்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ம். டெம்போரல் லோப்ல இருக்கும். அந்த ம். ஆமிக்டாலா ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா, ஆண்களுக்கு என்ன ஆகும்? இந்த வொக்காபுலரி அப்படிங்கிற அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து கட் ஆயிடும். ஓகே. அதாவது நமக்கு வார்த்தைகள் இருக்குல்ல, ஆமா. வார்த்தைகள் வராது. அப்போ ஒரு சண்டை வரும்போது, ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் சண்டை வரும்போது, நீங்க டீனேஜ்லயே பாருங்க, பெண்கள் நெறைய பேசி, 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 பேசி சண்டை போடுவாங்க. பாய்ஸ ம். அடிக்க தான் செய்வாய்ங்க. உடனே ம். கை தான் ஓங்கும். ஏன்னா பேச்சு வரமாட்டேங்குது. பேச்சு வரல, எமோஷன்ஸ் மட்டும் அதிகமா வருதுன்னா, அப்ப அடி தான் வரும். அப்போ ஒரு வீட்ல ஒரு ஆர்கியூமென்ட் வருது அப்டின்னா, அந்த ஆர்கியூமென்ட்ல அந்த வுமன் வந்து பேசும், 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 பேசும். நல்லா பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா, அந்த ஆணுக்கு எந்த ஒரு இடத்துல பேச முடியாம போகுதோ, அந்த இடத்துல கை ஓங்கிரும். அப்புறம் ம். என்ன ஆகுது? டொமஸ்டிக் வயலன்ஸ் அடிக்கிறாரு, திட்டுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை உருவாயிருது. இவங்க தான் பேசி, பேசி அடி வாங்குறாங்கன்னு நான் சொல்லல. அப்படி ம். நான் சொல்ல வரல. சில லேடீஸும் அடிக்க தான் செய்றாங்க. ம். ஆனா, எந்த ஒரு இடத்துல ஒரு ஆர்கியூமென்ட் வந்து தீர்வ நோக்கி போகாம, பிரச்சனை பெருசாயிக்கிட்டே போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அந்த இடத்துல அந்த ஆர்கியூமென்ட்ட கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ம். கான்ஷியஸா ஸ்டாப் பண்ணிடணும். "ஏய் இப்போதைக்கு இத பத்தி பேசாத. வேண்டாம். அதுக்கப்புறம் இத பத்தி பேசிக்கலாம்." அப்படின்ட்டு ம். மத்த நேரங்கள்ல நார்மலா இருக்கணும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. பேசி, பேசி, பேசி சண்டை பெருசானதுக்கு அப்புறமா ஸ்டோன் வாலிங் பண்ணுவாங்க. ஸ்டோன் வாலிங்னா என்ன? மொத்தமாவே அவங்கள அவாய்ட் பண்ணிடுறது. இந்த ஒரு ஓகே. சண்டை ம். வந்துச்சு. இதனால என் புருஷன்ட்ட வந்து நான் 15 நாளா பேசவே இல்ல. இது ம். எந்த ஒரு தீர்வுக்குமே வழிவகுக்காது. நீங்க வந்து ம். அந்த பிரச்சனைய உங்களுக்கு பேசி தீர்க்க முடியலன்னா, பாஸ் பட்டன் வச்சுட்டு, நீங்க பாட்டுக்கு மத்த விஷயங்கள வாழ்க்கையில நார்மலா பேசிக்கிட்டே இருங்க. அப்புறம் ம். 2 பேருக்கும் மென்டலி ஓகேவா இருக்கும்போது, கோவம் இல்லாதப்போ, இந்த விஷயத்த பேசி ஒரு தீர்வுக்கு கொண்டுட்டு வரலாம். சில குடும்பங்கள்லமா ம். தீர்வே தேவையில்ல. கொஞ்ச நாள்ல அவங்களே மறந்துருவாங்க ஏன் சண்டை வந்துச்சுன்னு. எல்லா ஓகே. பிரச்சனைகளையும் உட்கார்ந்து பேசி தீர்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சில ம். விஷயங்கள் அந்த நேரத்துல ஏதோ நடந்து போச்சு. விட்டுரு பரவால்ல. மூவ் ஆன் பண்ணிடலாம். அப்படின்னு கடந்து போயிருவாங்க. நெறைய ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரு அட்லீஸ்ட் வாழ்க்கையில ஒரு 200 முறை சண்டை போட்டுருப்பாங்க. ஆனா அது ம். 200 முறையும் ஏன் சண்டை போட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஞாபகத்துக்கு வராது. ம். ஆனா அந்த சண்டையில என்னென்ன செய்தாங்க? என்னென்ன பேசுனாங்க? எதெல்லாம் போட்டு உடைச்சாங்க? அதெல்லாம் கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும். ம். அதனால ஒரு சண்டை அப்படிங்கிறது இஸ் நாட் அ வெரி கிரேட் திங். ஆனா, இந்த சண்டைக்கு அப்புறமா நடக்கிற விஷயங்கள ஒரு மூளை கண்டிப்பா ஞாபகத்துல வச்சிருக்கும். அந்த ஓகே. அளவுக்கு ஒரு சண்டைய எடுத்துட்டு போகாதீங்க. ஒரு பாஸ் ஓகே. பட்டன் வைக்க கத்துக்கோங்க. பரவால்ல. இட்ஸ் ஓகே. அண்ட் லேட்டர் ஆன் கொஞ்சம் காமா இருக்கும்போது அத பத்தி பேசலாம். கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா, ஒரு பெண் யோசிக்கிற மாதிரி ஒரு ஆண் யோசிக்கிறது கிடையாது. ஒரு ஆண் ம். அவர் நண்பர்கிட்ட பேசுற மாதிரி சந்தோஷமாவோ, சிரிச்சுக்கிட்டேவோ அவர் மனைவிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ம். அவங்க உலகம் கொஞ்சம் வேற. இவங்க ம். உலகம் கொஞ்சம் வேற. அந்த உலகத்துல இருக்க விஷயங்கள வைஃப் கிட்ட பேசும்போது வர்ற ரியாக்ஷன் அவங்கள பெருசா சந்தோஷப்படுத்தாது. ம். ஒரு ஒரு ஏதோ ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி அவங்க பேசலாம். ஒரு பாஸ பத்தி பேசலாம், ஒரு கார பத்தி பேசலாம், கிரிக்கெட்ட பத்தி பேசலாம். இந்த அளவுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள பத்தி பேசுற ஒரு மனைவியா இருந்தா அவங்க பேசுவாங்க. ம். இல்ல வெறும் குடும்ப பிரச்சனைய மட்டுமே எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மனைவியா இருந்தா, அவருக்கு பேச தோணாதுல்ல. கரெக்ட்டு. அப்புறம் இந்த பெண் என்ன சொல்லும்? என்கிட்ட மட்டும் பேசுறதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் 4 மணி நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி என்னதான் பேசுவீங்களோ தெரியல. ம். அப்படின்னு அந்த பெண் சொல்லும். முதல்ல நம்ப இந்த ஹஸ்பண்டுக்கும், ஒய்ஃப்க்கும் நடுவுல இருக்கிற கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும்னா, காமன் டாபிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எத பத்தி பேசினா 2 பேராலயும் இன்ட்ரெஸ்ட்டா பேச முடியுது. ம். அப்ப அத பத்தி பேசுங்க. அந்த அளவுக்கு மட்டும் நேரம் செலவழிச்சா போதும். ஒரு ம். கணவனும் மனைவியும் 4 மணி நேரம், 5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும். அடாலசன்ட் ஏஜ்ல இருக்கும்போது கேர்ல்ஸ் வந்து, அப்ப அவங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் அந்த வயசுல. சோ அப்ப வந்து அவங்க உலகத்த பாக்குற விதமா இருக்கட்டும், அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் இல்லையா மேம்? சோ எந்த மாரி பிரச்சனைகள் அதிகமா அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க மேம்? அதுலருந்து அவங்க வெளியில வரணும்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் இதுவரைக்கும் 3500 பள்ளிக்கூடங்கள்ல போய் பேசியிருக்கேன். ம். ஆனா, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி என்னோட டீனேஜ் வாழ்க்கைக்கு போய் பார்த்தீங்கன்னா, ஆ. அந்த மாதிரி ஒரு
டெரிபிளான டீனேஜர நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. வாவ்! டெரிபிள் டீனேஜர். நான் ரொம்ப நல்லா படிப்பேன்மா. ஃபர்ஸ்ட் ஆ, ரேங்க் ஹோல்டர். ஆ, ஆனா, எனக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல. நான் ஒரு ம், ஆர்வக் கோளாறு. ஓகே. ம், நான் கிளாஸ் லீடர். எல்லாரோடையும் சண்டை போட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸோட ம், எல்லாம் சண்டை போட்டுருவேன். ஏய் நீ பேசுனன்னா அவன் பேர் எழுதி வச்சுருவேன். ம், இப்படின்லாம் சண்டை போட்டுருக்கேன். ஒரு பையன் வந்து லவ் பண்றேன்னு சொன்னா அதுக்கு நோ சொல்ல தெரியாது. ம். நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் அந்த புரியுது. ஏஜுக்கே உண்டான ஒரு பிரச்சனைகள். ஆனா, ம், அதனால அது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வாழ்க்கையில நெறைய இருந்திருக்கு. என்னோட ம், டீனேஜ்லயுமே. ம், பட் when ஏஜ் கம்ஸ் இட் மெச்சூர்ஸ். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு போய் பேசறதுக்கான இடம் இல்ல. அட்வைஸ ம், கேட்கறதுக்கான இடம் இல்ல. நான் ஏன் இப்படி பாஞ்சு பாஞ்சு இத்தன பள்ளிக்கூடங்கள்ல போய் பேசுறேன்னா, நான் இன்னைக்கு பேசுற விஷயங்கள் என்னோட டீனேஜ்ல எனக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, என் வாழ்க்கை இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் ம், ஃபேஸ் பண்ண நெறைய பிரச்சனைகள நான் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஆனா, அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு நெறையா போய் சேருதான்னா, என்ன மாதிரி குழந்தைகள்ட்ட பேசுறவங்க, இப்ப பர்வீன் சுல்தானா மேடம் மாதிரி, பாரதி பாஸ்கர் மேடம் மாதிரி பேசுறவங்க, அந்த பேச்ச கேட்கிற பெண் குழந்தைகளுமே ரொம்ப கம்மியா இருக்காங்க. எத அவங்க இன்டர்நெட்ல பார்த்து ரசிக்கிறாங்க, எந்த மாதிரி கன்டென்ட்ட பார்த்து ரசிக்கிறாங்க, அது அவங்கள எந்த விதத்துல பாதிக்குது அப்படிங்கிறது இருக்கு. ம், இப்படித்தான் நான் இருக்கணும். இப்ப ரீசென்ட்டா கிராமம் திருத்துறைப்பூண்டின்னு ஒரு ஊரு. ம். திருவாரூர் பக்கத்துல இருக்கு. அந்த ஊர்ல ஒரு 9த் ஸ்டாண்டர்ட் பொண்ணு, ஷி இஸ் ஃபீலிங் வெரி சூசைடல். எனக்கு வந்து என் வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு தோணுது. ஏன் அப்டின்னா, தனக்கு வந்து கொரியன்ஸ் மாதிரி முகம் இல்லையாம். ஓ! அப்போ ஆன்லைன்ல, இன்டர்நெட்ல பாக்குற விஷயங்கள் அவங்களோட செல்ஃப் இமேஜ எவ்வளவு பாதிக்குது பாருங்க. ஸ் ம், கிளியர் ஸ்கின்ன தாண்டி, ஃபேர் ஸ்கின்ன தாண்டி, ஒல்லி உடம்ப தாண்டி, அவங்களோட ஐடென்டிட்டியவே அவங்க மாத்திக்கணும்னு நெனைக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க இருக்காங்க. ம், இல்லையா? அப்ப செல்ஃப் இமேஜ் பிரச்சனை. நான் வந்து இந்த ஃப்ரெண்ட வந்து அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் மேம். ஆனா அவ என் ஃபோட்டோக்கு லைக் பண்ணல. அவ ஃபோட்டோக்கு போய் லைக் பண்றா. அப்ப ம், இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ம், படிக்கிறது ஞாபகத்துல இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பூதாகாரமா தெரியுது. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பிஸி, எக்ஸாஸ்டட் பேரண்ட்ஸ். வேலை, ம், வேலை, வேலை, வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க பேரண்ட்ஸ். அந்த இமோஷனலி அன்அவைலபிள் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். வீட்ல ம், இருப்பாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு போய் பேசுறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்களான்னா, அப்படி ஒரு ஆள் அந்த குழந்தைக்கு இல்ல. சோ ம். அப்படி இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுமே இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு கம்மியா இருக்குல்லம்மா. ஒரு ஆமா. சமீபத்துல ஒரு டெலிவிஷன் டாக் ஷோல புரோகிராம்ல நம்ம பேசும்போது, ஒரு 16 வயசு பொண்ணுகிட்ட நான் கேட்டேன். அம்மா நீ அபார்ட்மெண்ட்ல தானே இருக்க. கீழ வந்து நெறைய இடம் இருக்கு விளையாடுறதுக்கு. பார்க் இருக்கு. ம். அப்புறம் பால் விளையாடலாம். பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு. நீ ஏன் அங்க போய் விளையாட மாட்டேங்கிற? அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுச்சு. இல்ல எனக்கு பாஸ்கெட் பால் பெருசா விளையாட தெரியாது. பிளேயர்ஸ் அளவுக்கு எனக்கு விளையாட தெரியாது. நான் கீழ போய் விளையாண்டேன்னா, அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. யாரு ஜட்ஜ் பண்ணுவா? இன்னொரு பொண்ணு ஓகே. என்ன தெரியுமா? இந்த கேள்விய நான் கேட்டுட்டே இருக்கும்போது, பக்கத்துல இருக்கிற ஒரு 15 வயசு பொண்ணு சிரிக்குது. நான் வந்து, "அம்மு நீ ஏன் சிரிக்கிற?" அப்படின்னு கேட்டா, "மேம் 15 வயசுல யாராவது விளையாடுவாங்களா மேம்? அப்ப எத்தன வயசு வரைக்கும் விளையாடலாம்?" அவங்கள பொறுத்தவரைக்கும் 11, 12 வயசு வரைக்கும் தான் விளையாடலாமா. ம்ஹ்ம். அம்மா நான் வந்து 20 வயசுல ஹைட் அண்ட் சீக் விளையாடி இருக்கேன்மா என் ஃப்ரெண்ட்ஸோட, எங்க அபார்ட்மெண்ட்ல. ஆனா, இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் விளையாடுறதுக்கு விருப்பப்படுறது கிடையாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவு. இன்டர்நெட்ல அவங்க செலவிடுற நேரம் ரொம்ப அதிகம். அவங்க எதுக்கு பிரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கன்றது கம்மி. கரியர் ஃபோக்கஸ் அவங்களுக்கான பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்க கிட்ட வந்து, இல்ல இததான் பார்க்கணும், இததான் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும், பேரண்ட்ஸ்க்கும் இவங்களுக்குள்ளயே ஒரு கேப் விழுது இல்லையா? எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து இத செய்யாத, அத செய்யாத, அத செய்யாத. இதத்தான் சொல்றாங்க. ம். இதுக்கு பதிலா இத செய் அப்படின்னு சொல்றதுக்கு பேரண்ட்ஸ்க்குமே நாலேட்ஜ் பத்தலன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. ஃபோன பாக்காத, ஃபோன நோண்டிக்கிட்டே இருக்காத. இப்படின்னு சொல்ற அம்மா, அப்பா எத்தன பேர் இருக்காங்க? இதே ஃபோன்ல எவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அம்மா ம். இத பாக்காதே, அதுக்கு பதிலா இத பாரு அப்படின்னு சொல்லலாம்ல. ம். ஆனா, அதுக்கு அவங்களுக்குமே நாலேட்ஜ் பத்தல. நெறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ்போ அட்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் நெறைய அந்த கரியர் கைடன்ஸ் ஃபேர் எல்லாம் நடக்குதுல்ல. அதெல்லாம் ஆமா. அட்டெண்ட் பண்ணலாம். அந்த மாரி ஃபேர் எல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு, படிப்புல இன்னைக்கு எதுக்கு வேல்யூ இருக்கு, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு இருக்கு, இதெல்லாம் புரியும். 100க்கு 100% பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபாலோ பண்றாங்க.
அப்போ ம். நான் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள பத்தி பேசுறது அப்படிங்கிறத விட, மேம் ம். என்ன புரோகிராம் வருது மேம்? எங்க போய் என் பொண்ணு வந்து ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம்? ஏதாவது வெளிநாட்டுக்கு போற அம்பாசடர் புரோகிராம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்படின்னு ஆர்வமா வந்து கேட்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அடுத்து அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்க போறாங்க. இங்க ம். அவங்களுக்கும் தெரியலங்கிறது தான் பிரச்சனை. அதுல தான் மிஸ்மேட்ச் வந்துகிட்டே இருக்கு. பாக்காத, இத பாக்காத, இத பண்ணாத, அத பண்ணாத. ஆனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றது கிடையாது. ஓகே, ஓகே. இப்ப இருக்கிற பசங்களும் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கல்ல மேம். இப்ப ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அவங்கனால எடுத்துக்க முடியல இல்லையா? அதே மாரி ஒரு தோல்விய எடுத்துக்கிற அளவுக்கும் அவங்களுக்கு மனநிலைன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது ஹெலிகாப்டர் பேரண்டிங்ன்னு சொல்லுவோம். ம். என் குழந்தை வந்து கீழ விழுந்துறக்கூடாது, தப்பு பண்ணிறக்கூடாது, எந்த பிரச்சனையிலயும் மாட்டிறக்கூடாது, நான் அப்படியே புரொடெக்ட் பண்ணிக்கிட்டே வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைப் ஆஃப் பேரண்டிங். அப்படி ம். வளர்ற குழந்தைகளுக்கு ரெசிலியன்ஸ் இருக்காது. ஒரு பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய அந்த தன்மை இருக்கவே இருக்காது. ம். சக்சஸ் மட்டும் தான் வேணும். சி ஒன் பாயிண்ட்ல அது எனக்கு இருந்துச்சுமா. ஏன்னா ரொம்ப புரொடெக்டட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி நான் எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். ஃபர்ஸ்ட் ம். ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்னு பார்த்துட்டு, முதல்ல நான் வந்து என்னோட சைக்காலஜி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது, அந்த வேலை வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் ஓவர் குவாலிஃபைட், ஏஜ் கம்மி அப்படிங்கிற ம். காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து எனக்கு மீள்றதுக்கு 6 மாசம் ஆனுச்சு. முதல் ரிஜெக்ஷன். ம். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா வெறும் புரி சக்சஸ மட்டுமே பார்த்த ஒரு ஆள். அதனால நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே சொல்லுவேன். உங்க குழந்தை வந்து வெரி சக்சஸ்ஃபுல். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குறா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்குறான்னா, ரொம்ப சந்தோஷப்பட்றாதீங்க. அதுதான் ம். பிரச்சனை. இல்ல அவ கடைசி பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கா. அவ டீச்சர்ட்ட டெய்லி திட்டு வாங்குறா அப்டின்னா, பரவால்ல. அந்த குழந்தைக்கு ஒரு நாள் பொறுப்பு வரும். அந்த குழந்தைய ஒரு நாள் நல்லா எடுத்துட்டு வந்துரலாம். நான் ம். சொல்றது புரியுதா? அப்போ ம். அந்த குழந்தைகள் வந்து சில விஷயங்கள செய்ய விடுங்க. பரவால்ல. தப்பா போனாலும் பரவால்ல. ஃபெயில் ஆனாலும் பரவால்ல. அவங்க ஃபெயிலியர்ஸ் கிட்ட இருந்து அவங்க கத்துக்கட்டும். ஏன்னா ம். சின்ன வயசுல குழந்தைகள் விளையாடக்கூடிய கேம்ஸ்ல கூட சொல்லுவேன். விளையாட்டுல கூட ஒரு செஸ் கிளாஸுக்கு அனுப்புவாங்க. செஸ் மட்டும் தான் அந்த குழந்தை விளையாடும். பேட்மிண்டன் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. பேட்மிண்டன் மட்டும் தான் அந்த குழந்தை விளையாடும். இந்த ம். பரமபதம்னு ஒரு கேம் இருக்குல்லம்மா. ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ். ஆமா, ஆமா. அது வந்து சின்ன குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு கேம் தெரியுமா? ஏன்னா, அது டேலண்ட்ட வச்சு விளையாடுற கேம் கிடையாது. ம். வெறும் டைஸ உருட்டி, பாம்பு வருதா? ஏணி வருதா? அது வெறும் ம். லக்குல விளையாடுற கேம். ம். அப்படி இருக்கும்போது, அந்த பாம்பு குத்தி கீழ வரும்போது ஒரு ஃபீலிங் வரும்ல. அது ஒரு ஆமா. குழந்தைக்கு தேவ. அத எல்லா பேரண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வெறும் ரூ. 50 ரூ. 60க்கு விக்குது. ம். ஆனா, ம். அத டெய்லி விளையாடும்போது ஜெயிக்கிறதுனா என்ன? தோல்விய ஹேண்டில் பண்றதுனா என்ன? திரும்ப நம்ம அதுலருந்து ஜெயிச்சு வர்றதுனா என்ன? அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு லேர்ன் பண்ண முடியும். அதனால நீ வந்து சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து நீ 4த் வந்துட்டியா? பரவால்ல வா! நான் கூட்டிட்டு போய் உனக்கு ஒரு கப் வாங்கி குடுக்குறேன். ஏம்மா கப் வாங்கி குடுக்குறீங்க? அது ம். 4த் வந்துருச்சுன்னா தோத்துருச்சு. ம். விடுங்களேன். அடுத்த வாட்டி அது ஜெயிச்சு வரட்டும். நீங்க ம். உடனே கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய வந்து பேடா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குட்டா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, அப்படி இல்ல. இந்த உலகம் அப்படி இயங்குவது கிடையாது. ம். தோல்வினா தோல்வி தான். அதுலருந்து அவங்க தான் மீண்டு வரணும். நான் ம். சொல்றது புரியுதா? இப்படி ம். ரொம்ப ஓவர் பேம்பர் பண்ணும்போது, அவங்களால வந்து ஒரு ஒரு கணவர் வீட்ல போய் வாழும்போது, அவங்க சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள கூட அவங்களுக்கு தாங்கிக்கிற சக்தி கிடையாது. எங்க ம். அப்பான்னா இந்த மாரியெல்லாம் சொல்லவே மாட்டாரு. ம். இல்லம்மா ஒரு நாள் வந்து இல்ல கொஞ்சம் உப்பு உண்மையாவே உப்பு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குமா, அடுத்த வாட்டி இல்ல உப்பு போடு அப்படின்னு சொன்னா, அது கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். எங்க அப்பான்னா ம். ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு உப்ப போட்டு சாப்பிடுவாரு. நீங்க தான் அத குத்தி காட்டுறீங்க. அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. ஃபெயிலியர்ஸையும், காமெண்ட்ஸையும் எடுத்துக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இல்லாம போயிடும். ஓகே, ஓகே. குழந்தை ஏதாவது கேட்டு கிடைக்கல அப்டின்னா, சரி, சரி ஓகே. இப்ப அது கிடைக்கல நம்ம அடுத்த ஆப்ஷன் போலாம் அப்டின்னு ஒரு ஆப்ஷன வந்து குடுத்துட்டே இருக்காங்க இல்லையா பேரண்ட்ஸ்? பல ஆப்ஷன்ஸ்மா இன்னைக்கு. கேட்ட ம். உடனே எல்லாம் கிடைக்குது. எஸ். கேட்ட உடனே. சி நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைகளுக்கு பாக்கெட் மணி குடுத்து பழகணும். அது ம். எப்படி இருக்கணும்னா, மாசம் உங்க வீட்டு சூழல் எப்படியோ, ம். அதுக்கேத்த மாரி ஒரு பாக்கெட் மணிய நிர்ணயிச்சுக்கோங்க. அந்த ம். பாக்கெட் மணிக்குள்ள தான் வெளியில போய் சாப்பிடுறது, ட்ரெஸ் வாங்குறது, ஷூ வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு போகும்போது கிஃப்ட் வாங்கிட்டு போறது எல்லாமே அதுக்குள்ள உள்ளடக்கம்.
ம். அப்போ ஒரு காசு நான் எப்படி செலவு பண்ணணும்? எப்படி சேர்த்து வைக்கணும்? அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, "ஐயோ! நாங்க பாக்கெட் மணிலாம் குடுக்குறதில்ல. அவ கேட்கும்போது வாங்கி குடுப்போம்." அப்ப ம். எப்படி ஒரு விஷயத்த பிளான் பண்ணி, ஆசைப்பட்டு வாங்கி, அதுக்கப்புறமா அத யூஸ் பண்ணணும், அதுக்கு காசு சேர்க்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தோணும்? ம். கரெக்ட். ம். இத பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பிள்ளைங்க என்ன தெரியுமா பண்ணும்? மொத 2 ம். மாசத்துல எல்லாத்தையும் 10 நாள்ல செலவு பண்ணிரும். ம். ம். செலவு ம். பண்ணிட்டு ம். மேல பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கும் 20 நாள். அம்மா இன்னும் ம். கொஞ்சம் காசு குடு, காசு குடு. அப்படி இல்ல. ம். நீ செலவு பண்ணிட்ட, நீ வெயிட் பண்ணு. 1ஆம் தேதி ம். வரட்டும். அம்மா எல்லாருக்கும் அப்படித்தானே சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற ம். 70% மக்களுக்கு அப்படித்தானே வாழ்க்கை போகுது. கரெக்ட். அத ம். இந்த சின்ன வயசுல கத்துக்கணுமா இல்லையா? ஆமா. ம். ஆ அப்போ அந்த பாடம் அப்போ அப்ப இந்த இந்த மாசம் ஃபுல்லா நான் செலவு பண்ண காச கணக்கோட எங்க அம்மாட்ட நான் குடுப்பேன். இல்ல எங்க அப்பாட்ட நான் குடுப்பேன். அந்த ம். கணக்க குடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு அடுத்த மாசத்துக்கு காசு குடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய லேர்னிங். அது மிடில் சூப்பர் மேம். கிளாஸா இருந்தாலும் சரி, அப்பர் கிளாஸா இருந்தாலும் சரி, இல்ல எந்த கிளாஸா இருந்தாலும் சரி. உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு பாக்கெட் மணிய செட் பண்ணி குழந்தைகளுக்கு குடுங்க. பினான்சியல் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே அவங்க லேர்ன் பண்ணா தான் வரும். இல்லாட்டி ம். வராது. சோ பெண்கள் என்னெல்லாம் வந்து செய்யணும், செய்யக்கூடாது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்களேன் மேம். பிரச்சனைகள மட்டும் தான் நம்ம எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மேம். அதுவும் முக்கியமா பெண்கள். சோ அதுல இருந்து வெளியில வந்து எப்படி சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஆ. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க மேம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணுமா, வீட்டுக்கு வீடு வாசப்படி. பிரச்சனைகள் ம். இல்லாத வீடும் இல்ல, குடும்பமும் இல்ல. அப்படி ஒண்ணே இல்ல. அப்படி யாராவது எங்க வீட்ல பிரச்சனையே இல்லன்னு சொல்றாங்கன்னா, அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். உங்கள்ட்ட அவங்க ம். பிரச்சனைய அவங்க சொல்ல விருப்பப்படலன்னு தான் அர்த்தம். ஆனா ம். எல்லா வீடுகள்லயுமே பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. ம். முதல்ல நம்ம வீட்ட மத்தவங்களோட கம்பேர் பண்றத பண்ணக்கூடாது. டோன்ட் கம்பேர் யோர்செல்ஃப் வித் எனிபடி. வேண்டாம். ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தங்கள மாதிரி வாழணும்னு ஆசையா? ஓகே. அவங்க என்னலாம் செய்றாங்க? எப்படி அந்த இலக்க அடைஞ்சாங்க? அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத நோக்கி நம்ம வேல பார்க்கலாம். ஆனா ஒருத்தங்கள பார்த்து பார்த்து ஃபீல் பண்றது, பொறாமப்படுறது, கம்பேர் பண்றது, அத தயவு செஞ்சு செய்யக்கூடாது. அது ஒரு பெரிய டோன்ட். ஒரு ம். டூ அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன். நோ மேட்டர் வாட், கெட் அப், டிரெஸ் அப், ஷோ அப். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவால்ல. என்ன வேணா நடக்கட்டுமே. எழுந்துக்கணும் காலையில, நல்லா டிரெஸ் பண்ணணும். எங்க போய் நிக்கணுமோ, அங்க போய் நிக்கணும். ஏங்க நீங்க ம். வீட்ல இருந்தாலும் பரவால்ல. நல்லா டிரெஸ் பண்ணிக்கோங்க. சி உங்க பிள்ளைங்கலாம் வெளியில போயிட்டு வரும்போது, ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டு வரும்போது, நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்தா தானே வீடு பிளசன்ட்டா இருக்கும். வேல தான் எப்பவுமே தக தக பளபளன்னு இருக்க முடியாது தான். ஆனா, ம். அதுலயுமே நல்ல க்ரூம் பண்ணி, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற லேடீஸ் இருக்கிறாங்க. அது ஒரு ஐஸ்வர்யம் ஒரு வீட்டுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய இடங்கள்ல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்கேன். வீடு நல்லா இருக்கும். ஆனா ம். நல்லா டிரெஸ் பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்கள நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். நான் இந்த கவுன்சிலர்ஸ்க்கே சொல்லுவேன்மா. இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற ஸ்கில்லுல ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியம் என்ன தெரியுமா? ஆள் பாதி, ஆடை பாதிங்கிற மாதிரி நம்மளோட ஆடை தான். பரவால்ல. இன்னைக்கு ரொம்ப முன்னாடி மாதிரி இல்லம்மா. இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங், ஃபேஷன் ரொம்ப சீப் ஆயிடுச்சு. நல்லா ம். ட்ரெஸ் பண்ணுங்க. அது ஒரு ஃபங்ஷனுக்கு தான் போடுவோம். வெளியில போம்போது தான் போடுவோம். அப்படின்னு இருக்காதீங்க. அத்தன புடவ வச்சிருக்கீங்கல்ல கபோர்ட்ல. வெள்ளிக்கிழமை எடுத்து கட்டுங்க. பரவால்ல. நல்லது ம். தான் வீட்டுக்கு. நல்லா ட்ரெஸ் பண்ணணும். லேடீஸ் மஸ்ட் ட்ரெஸ் அப் வெல். அது அவங்களுக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸ, ஒரு தனி பூஸ்ட்ட குடுக்கும். வீட்ல இருக்கிறவங்களுக்கும் அது நல்ல வைப்ரேஷன குடுக்கும். ம். 3வது எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நெனைக்கக் கூடாது. நான் ஆரம்பத்துல சொன்னது அதுதான். நான் செய்ற விஷயங்கள் என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன பாராட்டணும். எல்லாருமே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, அப்படி இல்ல இந்த உலகம். சில பேருக்கு நீங்க பண்றது பிடிக்காது. ஆல்சோ நீங்க எவ்ளோ நல்ல விஷயங்கள் பண்ணாலும், உங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள சுத்தி ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது உலக நியதி. ம். அதனால அத நெனச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம கரெக்ட்டான விஷயங்கள செய்றோமா? ஓகே, வெரி குட். என் வேலைய நான் நல்லா பார்க்குறேன். எனக்கு அது நல்லா தெரியும். அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். தட்ஸ் ம். ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹெல்த்த டேக் கேர் பண்ணிக்காம, ஒழுங்கா தூங்காம, ஒழுங்கா சாப்பிடாம அலையறது நல்லதே கிடையாது. அது ம். நன்மை செய்யாது. நீங்க உங்க தூக்கத்த தியாகம் பண்ணி செய்யற விஷயங்கள்னால, உங்களுக்கு கிடைக்கிற நன்மைய விட, நீங்க அந்த தூக்கத்த தியாகம் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் தான் அதிகம். ஓகே. ஒரு ம். வுமன்க்கு நல்ல ஒரு 7 மணி நேரம் தூக்கம். அது 8 சொல்லுவோம். ஆனா எல்லா லேடீஸ்க்கும் 8 மணி நேரம் தூக்கம் கிடைக்கிறதில்ல. அட்லீஸ்ட் 7 மணி நேர தூக்கம் கண்டிப்பா அவசியம். நைட்டு ஃபுல்லா ஒரு 7 மணி நேரம் தூங்க முடிஞ்சா தூங்குங்க. இல்ல நான் காலையிலயே எந்திரிக்கணும், எனக்கு டைம் இல்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா,
ஒரு 6 மணி நேரம் நைட்டு தூங்குங்க. 1 மணி நேரம் மத்தியானம் தூங்குங்க. தப்பே கிடையாது. நெறைய பேர் சொல்லுவாங்க, மத்தியானம் தூங்குறது கெட்ட பழக்கம். அப்படிலாம் கிடையவே கிடையாதும்மா. அந்த ம். 24 ஹவர்ஸ் ஒரு ஒரு சைக்கிள்ல வந்து அந்த 7 ஹவர்ஸ நீங்க குடுக்கணும். அவ்வளவுதான். ம். ம ம். ம நைட் உங்களுக்கு 5 மணி நேரம் தான் தூங்குறதுக்கு டைம் கிடைக்குதா? பரவால்ல 2 மணி நேரம் மத்தியானம் தூங்குங்க. தூக்கம் ம். அப்படிங்கிறது உங்களோட பிரெயின பாதுகாக்கும். உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃபங்ஷன் பண்ண வைக்கும். ஸோ அந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல தண்ணி குடிக்கணும். வீட்ல வந்து நீங்க காய் செய்றீங்களா? கறி செய்றீங்களா? உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு குடுக்குறீங்களோ, அவ்வளவு நீங்களும் சாப்பிடுங்க. ம். அவங்கலாம் சாப்பிடட்டும், சாப்பிடட்டும் அப்படின்னு நீங்க வெறும் ரசத்த ஊத்தி தின்னுட்டு உட்காராதீங்க. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டா தானே உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். ந நல்லா ட்ரெஸ் பண்ணணும். வீட்ல வந்து ஒரு அம்மா ஹேப்பியா, ஹெல்தியா இருக்கிறதுனா, ஹஸ்பண்ட், பிள்ளைங்க எல்லாருமே யூ நோ லைக் பண்ணுவாங்க. அம்மா ஒரு தலைவலி கேஸ், அம்மா ஒரு நோயாளி, அம்மா ஒழுங்காவே ட்ரெஸ் பண்ணாது. அப்படி இருந்தா இவங்களுக்கே பிடிக்காது. இன்னும் என்ன பண்ணுவாங்க, கான்ஷியஸ்லி ஒரு வேலை பார்க்குற அம்மாவோட உங்கள கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வேண்டாம். இல்ல அது அது டீனேஜ் பிள்ளைங்க பண்ற ஒரு விஷயம். எங்க அம்மா மட்டும் இப்படியே இருக்கு வீட்ல. அவங்க எவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணி டெய்லி வேலைக்கு போயிட்டு வராங்க. இவங்க பண்ற தியாகங்கள், கஷ்டங்கள் தெரியறது ம். கிடையாது. ம். அண்ட் லாஸ்ட் திங் ஐ வாண்ட் டூ சே வீட்ல இருக்கிறது, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சதுன்னா, தாராளமா அத நீங்க செய்யுங்க. அதுல ஏதாவது புதுமையா செய்ய முடியுமா? அத நீங்க பாருங்க. அத நீங்க செய்யுங்க. உங்களோட 60 வயசுல நீங்க திரும்பி பார்க்கும்போது, "என்னடா வாழ்க்கை வாழ்ந்தேன்" அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. என் வாழ்க்கைய நான் திருப்தியா வாழ்ந்தேன். என் பிள்ளைகள நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு வேலைக்கு போற ஒரு லேடியா இருந்தா, நான் நல்லா வேலை பார்த்தேன். என் சம்பாத்தியம் என் குடும்பத்துக்கு யூஸ் ஆனுச்சு. அப்படிங்கிற அந்த ஃபுல்ஃபில்மென்ட், சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்கணும். இன்னைக்கு நெறைய லேடீஸ்க்கு அது இல்ல. நான் இந்த குடும்பத்துக்காக உழைச்சு, உழைச்சு என்னத்த கண்டேன் அப்படின்னு சொல்ற லேடீஸ் 60 வயசுல இருக்காங்க. அந்த ம். நிலைமைக்கு நீங்க போகாதீங்க. எத பண்ணாலும் ஃபுல்ஃபில்லிங்கா, சந்தோஷமா, ஹேப்பியா பண்ணுங்க. அதுதான் இந்த வுமென்ஸ் டேக்கான மெசேஜ். வாவ்! சூப்பர் மேம். உண்மையிலேயே எக்ஸலன்ட் மெசேஜ். ஸோ இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நீங்க இந்த மாரி தொடர்ந்து நெறைய விஷயங்கள் வந்து செய்யணும். இன்னும் நெறைய நெறைய எங்க நிகழ்ச்சியிலும் வந்து நீங்க பங்கெடுக்கணும் மேம். தேங்க் யூமா. எனக்கு மகளிர் தினத்தன்று இப்படி ஒரு இன்டர்வியூல பேசுறதுக்கு வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வார்த்தைகள் எங்கேயோ ஒரு 4 பேருக்கு பயன்பட்டுச்சுன்னா, அதுதான் உண்மையாவே எனக்கு பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சோ மச் மேம். நேயர்களே இவ்ளோ நேரம் நீங்க இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிய கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படியே இந்த ஷோவுக்கு ஒரு எண்ட் கார்ட் போட்டுடலாம். மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். எப்பவுமே சந்தோஷமா இருங்க. சிரிச்சுட்டே இருங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. டாடா பாபாய் சொல்றது ஆர்ஜி உமா விஜயகுமார். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM.